இன்னைக்குப்பா ரொம்ப சிம்பிளான டேஸ்டான ஹெல்தியான லட்டு செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த லட்டுல உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்குப்பா. வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஆரோக்கியமா வளருவாங்கப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மாப்பா ஒரு இடிக்கிற கல் வச்சிருக்கேன். கல் இருந்தால் கல்லில் இடிச்சுக்கோங்க, இல்லாட்டா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இப்போ அம்மா ஒரு ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லா பலசர கடையிலுமே கிடைக்கும். ரொம்ப நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது. இப்போ இதை ஒன்று போட்டுக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்பா. இப்போ ஒரு 6 ஏலக்காய், பொடிசாக சின்ன ஏலக்காவாக ஒரு 6 ஏலக்காய் எடுத்துருக்கோம். இந்த 6 ஏலக்காயில் விதையை மட்டும் எடுத்து போட்டுக்குருவோம். பெருசாக இருந்தால் நீங்கள் 3 போட்டுக்கோங்க. சின்னதாக இருக்கிறனால அம்மா ஒரு 6 போட்டிருக்கேன். இப்போ இந்த தோல், ஏலக்காவுடைய தோல் தேவையில்லை. நமக்கு வேணும்னா நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதில் போட்டோம்னா நல்ல ஒரு ஏலக்காவுடைய ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஒரு 10 கிராம்பு போட்டிருக்கேன்ப்பா. இதையும் போட்டுக்கிடுவோம். நல்லா இது எல்லாத்தையும் நல்லா பொடியாக நுணுக்கிக்கிடுவோம். இதை நல்லா பொடியாக நம்ம நுணுக்கிக்கிட்டோம். இப்போ இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேஸ் பக்கம் போயிடுவோம். இப்போ அம்மா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். கொஞ்சமாக நெய் விட்டுக்குருவோம். நெய் கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு. இது மக்கானா, தமிழில் தாமரை பொரி, ஹிந்தியில் மக்கானா. இது கால்சியம் இருக்கும்பா. வளரும் பிள்ளைகளுக்கு இது கொடுத்தோம்னா நல்லா ரொம்ப கால்சியம் இருக்குது, எலும்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ ரிலையன்ஸில், சூப்பர் மார்க்கெட்டில், இப்படி கடைகளில், பெரிய கடைகளில் கிடைக்கிதுப்பா. இல்லைன்னா ஆன்லைனில் போட்டுக்கோங்க. அம்மா நான் ரிலையன்ஸில் வாங்கியிருக்கேன். பெரிய ஷாப்பில் கிடைக்கும் இது. இப்போ இதை ஒரு 50 கிராம் போட்டுக்குருவோம். நம்ம வறுத்துக்குருவோம். இப்பப்பா நம்ம 5 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயிலேயே நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராமு பாதாம் பருப்பு எடுத்துருக்கேன். இதையும் வறுத்துக்கிடுவோம். பாதாம் பருப்பை ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிட்டோம். இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிட்டோம். ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். இதையும் அதில் வறுத்துக்கிடுவோம். முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்துக்கிட்டோம். பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக லைட்டாக நெய் ஊற்றிக்கிடுவோம். இப்போ வாட்டர்மெலனுடைய சீட் எடுத்துருக்கோம்ப்பா. அது ஒரு 25 கிராம் எடுத்துருக்கோம். இது குக்கும்பர், வெள்ளரிக்காவுடைய விதை. இது ஒரு 25 கிராம். இது ரெண்டையும் கடாயில் வதக்கிக்கிடுவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ தாமரை பொரியை நல்லா நம்ம கடாயில் நல்லா வறுத்துக்கிட்டோம். சவக்கு சவக்குன்னு இருக்கும். நம்ம வறுத்துட்டோம்னா இங்கே பாருங்கள், இப்படி நல்லா முறுமுறுன்னு ஆயிடும். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு சுற்றி கொண்டு வரேன். கொஞ்சம் பரபரன்னு உங்களுக்கு பொடியாக்கி கொண்டு வரேன். இப்போ அம்மா உங்களுக்கு மிக்சியில் பல்ஸில் 2 வட்டம், இது 2 வட்டம் அடித்தோடனே பாருங்கள் இப்படி வந்துடுச்சு. நல்லா பல்ஸில் வச்சு தான் அடிக்கணும். இதில் வைக்கக்கூடாது, ரொம்ப மாவாக போயிடும். இந்த முந்திரி பருப்பையும் பாதாமையும் இதில் போட்டுருவோம். இதையும் பல்ஸில் வச்சு ஒரு 2 அடி அடித்தோம்னா முந்திரி பருப்பும் பாதாமும் அதுவும் 1-2 நல்லா அடிச்சிரும். மிக்சியில் பல்ஸில் வச்சு அடிச்சு கொண்டாரேன். இப்போ அம்மா பல்ஸில் முந்திரி பருப்பையும் பாதாமையும் அடிச்சிருக்கேன். பாருங்கள், 1-2 நல்லா அடிச்சிருக்கு, 1-2 அடியாமல் இருக்குது. வாட்டர்மெலன் சீடும் குக்கும்பரோடைய சீடும் இதையும் லைட்டாக ஒரு பல்ஸில் மட்டும் அடிச்சு கொண்டு வரோம். ரொம்ப அடித்தா பொடியாக போயிடும், ரொம்ப பொடியாக போயிடும். நம்ம சாப்பிடும்போது நல்லா கிரிப்ஸியாக இருக்கும், நச்சுன்னு இருக்கும். இப்போ இதையும் உங்களுக்கு லைட்டாக ஒரு அடி அடிச்சு கொண்டு வரேன். அம்மா அடிச்சு கொண்டு வந்துட்டேன். இதை இப்போ பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போ அதே கடாயிலப்பா அம்மா கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப்பு போட்டுக்கிடுவோம். அதை 1 கப்பு போட்டிருக்கேன். இது 1/2 கப்புப்பா. இந்த 1/2 கப்பு கோதுமை, மொத்தம் 1.5 கப்பு கோதுமை மாவு போட்டுக்கிடுவோம். இப்போப்பா 1/4 கப்பு கடலை மாவு போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். அடுப்பு மீடியத்தில் வச்சு நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வறுத்துக்கிடுவோம். இப்போப்பா அம்மா மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு நம்ம நெய் எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை இதில் ஊற்றிக்கிடுவோம்.
நெய் வந்து 50 கிராம். நல்ல மணம் வருது, நல்ல ஒரு ஃப்ளேவர்ப்பா. நல்லா வறுத்தாச்சு. ஒரு டீஸ்பூன் சுக்கு பவுடர் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு பட்டைப்பொடி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம வந்து ஜாதிக்காய், ஏலக்காய், கிராம்பு இதை போட்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதை வதக்கிக்கிடுவோம். தாமரைப்பொரி, வேறு நட்ஸ்லாம் போட்டுருந்தோம்னா இதில் போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து இந்த கப்பில் தான் நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருந்தேன். அதே சேம் கப்பில் நான் 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன்ப்பா. இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு அதிகமாக வேணால் அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சர்க்கரை பூரா நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து இப்படி எல்லாத்தையும் வச்சுக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம்ப்பா. இப்போ மூடி போட்டுட்டு கடாயுடைய சூட்டில் ஒரு 2 நிமிஷத்துக்கு தம் ஆகட்டும். இப்போப்பா நம்ம 2 நிமிஷத்துக்கு தம்மில் வச்சுருந்தோம். இதில் கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கிடுவோம். சூட்டோட பிடிச்சிருவோம். இப்போப்பா அம்மா வந்து இதில் தான் கோதுமை மாவு எடுத்தேன். இதில் தான் உங்களுக்கு சர்க்கரையோ எடுத்து, நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து அம்மா வந்துப்பா எனக்கு வந்து பிடிக்கும் போது ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா பிடிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்கு வந்து இது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இதில் 1 கப்பு நீங்கள் வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ எடுத்தீங்கன்னா 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு கிண்ணத்தில் இதில் 1/2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கிண்ணத்து நல்லா ஸ்டவ்வில் நல்லா கொதிக்க வச்சு, அப்புறம் நீங்கள் அந்த வெல்லமோ சர்க்கரையோ போட்டிங்கன்னா நல்லா அது மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகி நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அப்போ வந்து நீங்கள் நம்ம வச்சுருக்க இந்த மாவு இருக்கு இல்லையா, எல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்தால் அந்த மாவில் கட்டி இதில் ஊற்றி நல்லா லட்டு பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா அதிகமாக நெய் விடணும். அம்மா நெய் விடாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மெத்தடில் செஞ்சுருக்கேன். இப்போ அம்மா வந்துப்பா நான் பிடி குளக்கட்டை மாதிரி நான் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். இப்போ லட்டு மாதிரியும் இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். ஏதோ கண்டெய்னரோ இல்லை பாக்ஸோ இதுலையும் எடுத்து இதில் வச்சு நம்ம இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 15 நாள்னாலும் கெடாதுப்பா, அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 10 நாளைக்கெல்லாம் நம்ம வெளியே வச்சுக்கலாம்ப்பா. அதுக்கு மேலே நீங்கள் வைக்கணும்னா நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் டெய்லி ஒரு இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். இந்த லட்டுப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.